வணக்கம் நண்பர்களே. லேட்டஸ்ட் நியூஸ் ஃப்ரம் பங்களாதேஷ் கிரிக்கெட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷாண்டோ அவரோட கேப்டன்சில இருந்து ஸ்டெப் டவுன் ஆயிட்டாரு. இப்பதாங்க ஒரு பேக் டு பேக் 100s அடிச்சாரு அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா. செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல வேணா கொஞ்சம் அவர் சொதப்பி இருக்கலாம், பட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல அவுட்ஸ்டாண்டிங்கா விளையாடினாரு. இவரும் பாத்தீங்கன்னா இப்ப கேப்டன்ஷிப்ல இருந்து வெளியில வந்துட்டாரு. சோ லாஸ்டா ஒரு 2-3 வருஷமா பாத்தீங்கன்னா பல கேப்டன்ஸ் ரிசைன் பண்ணிட்டாங்க பங்களாதேஷ் கிரிக்கெட்ல இருந்து. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, பங்களாதேஷ் கிரிக்கெட் மேனேஜ்மெண்ட் ஒரு ப்ராப்பரான ஒரு லீடரை இவங்களால ஃபார்ம் பண்ண முடியல. ஓகே, கண்டிப்பா டீமுக்குள்ள ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்குன்றது என்னால ஃபீல் பண்ண முடியுது. பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே பங்களாதேஷ் கிரிக்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு முக்கியமான ரீசன். புரியுதா உங்களுக்கு? அவங்களோட ஃபேன்ஸா இருக்கட்டும், இல்ல பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு அவங்களே இருக்கட்டும், மாறு தட்டிப்பாங்க நாங்க ஏசியன் டைகர்ஸ்னு. ஆனா இது இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஏசியா கப் கூட வின் பண்ணது இல்ல. இதான் உண்மையான ஒரு விஷயம். சோ நீங்க பெர்ஃபார்மன்ஸ் வச்சுதான் பாத்தீங்கன்னா நாங்க டைகர்ஸ் சொல்ல முடியும். பெர்ஃபார்மன்ஸே இல்லாம சும்மா பாஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல ஏதாவது ஒரு பெரிய டீமை எப்பயாவது அடிச்சுட்டு அதை பத்தி பேசுறதுல அர்த்தம் இல்ல. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன் ஸ்டெபிலிட்டியா ஒரு வருஷத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல. நிஜமாவே பங்களாதேஷ் கிரிக்கெட் இஸ் கோயிங் டவுன்.